இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்றைய தினம் டெரராக இருந்த லேபர் கமிஷனர் திரு ராஜா சுப்பிரமணியம் ஐஏஎஸ் அவர்களை பார்த்தோம். இன்றைக்கு நாம் அதற்கு அடுத்தபடியாக கனிவாக இருந்த திரு சுந்தரமூர்த்தி சார், அவரும் லேபர் கமிஷனராக சென்னையிலே பணிபுரிந்தார். அவரிடத்திலேயும் பல செட்டில்மெண்ட்டுகளை நாம் பேசியிருக்கிறோம். அதுவும் ஒரு செட்டில்மெண்ட் ஆகியுள்ளது. எனவே அந்த முறையிலே ஒரு போனஸ் செட்டில்மெண்ட் நான் புதிதாக நான் அந்த ஸ்டாஃப் அசோசியேஷனில் செக்ரட்டரியாக இருந்த காலத்திலே ஒரு போனஸ் செட்டில்மெண்ட், அப்பொழுதெல்லாம் போனஸ் சட்டம் என்னவென்றால் எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் மாதம் 750 ரூபாயைத்தான் கருதப்படும். ஒரு வருடத்திற்கு 9,000 ரூபாய். 9,000க்கு மேக்சிமம் போனஸ் 20%. 9,000 × 20% 1,800. இதுதான் மேக்சிமமாக எங்களுடைய கம்பெனியிலே கொடுத்து கொண்டு வந்தார்கள். அந்தவிடம் முதலாளி அவர்கள் மிகுந்த சிரமத்தோடு கம்பெனியை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் பெரியவரிடமிருந்து அடுத்த முறையிலே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் எங்களை போன்ற யூனியன்லாம் வரவழைத்து, இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கிறது, நீங்களாம் அதை பொறுத்துள்ள வேண்டும், பின்னாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்ததற்கு பின்னாலே நாம் உயர்த்தி கொள்ளலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். அது சொன்னவுடன் என்ன நடந்தது என்றால், எல்லா யூனியனும் மெட்ராஸ் வர சொல்லி தகவல் கொடுத்து விட்டார்கள், எங்களுடைய ஸ்டாஃப் அசோசியேஷனை தவிர. எங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. மற்ற யூனியன்லாம் எங்களிடம் சொல்லிவிட்டார்கள், நீங்களுக்கு ஏன் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். நான் என்ன செய்தேன் என்று கேட்டால், முதலாளி அவர்களை நான் மறுநாள் காலையில் சென்று நேராக பார்த்தேன். ஏன் எங்கள் மீது மட்டும் பாரபட்சம்? நாங்களும் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் தானே. யூனியன் என்பது அதுவும் ஒரு இந்த தொழிற்சாலையினுடைய ஒரு அங்கம்தானே என்று அவரிடத்தில் பேசினேன். இங்கே இருக்கக்கூடிய பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்களெல்லாம் உங்களை பற்றி நீங்கள் கல்லுரிமையில் நல்லுரிமையின், எனவே உங்களை நம்ப வாய்க்காது என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் இப்படி மாறி வந்து பேசுகிறீர்களே, எங்களுக்கு இது விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், சென்னைக்கு நீங்கள் வந்து விடுங்கள், முதல் நாள் வந்து விடுங்கள், உங்களை நான் அங்கே அக்கவுண்ட்ஸ் பிரிவு தலைவரை பார்க்க சொல்கிறேன் என்று சொன்னார்கள். நான் என்ன செய்தேன் என்றால், ஒவ்வொரு யூனியனிலும் 2 பேர் போனார்கள். ஆனால் நான் மட்டும் 7 பேரையும் அழைத்து கொண்டு சென்றேன். அதே மாதிரி நிர்வாக அந்த ஆஃபீஸிலே சென்று சென்னையிலே பார்க்கும் பொழுது, நான் அக்கவுண்ட்ஸிலே பணிபுரிவதால் என்னுடைய தலைவர் அவர்கள் எங்களை எல்லாம் உள்ளே வரவேற்று அழைத்து கொண்டு போய் அசம்பிளி ஹாலில் உட்கார வைத்து, கோல் விலை எப்படி ஏறுகிறது, ரா மெட்டீரியல் அந்த மரங்களுடைய விலை எல்லாம் எப்படி ஏறுகிறது என்றெல்லாம் எடுத்து சொல்லி, இப்பொழுது கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பிரீஃபாக சொன்னார். அதற்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முதலாளி அவர்களை பார்க்கிறப்போ அவர்களும் சொன்னார்கள், நான் இந்த அளவு தான் செய்ய முடியும், எனவே நான் அதுக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் காலம் பொறுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார். தென் அதுக்கப்புறம் கன்சலேஷன் எதுக்கு போனோம். திரு சுந்தரமூர்த்தி சார் அவர்கள் தான் கமிஷனர். மிக நல்ல மனிதர் என்பதை எல்லோரும் சொல்லியிருந்தார்கள். அவரை பார்க்கும்போது அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் நான் மிக கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே நிர்வாகம் 8.33 தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எப்பொழுதும் உங்கள் கம்பெனியில் 20% என்றால் 20% கொள்வதற்கு நான் மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய 7 பேரிலே ஒருவர் ஒரு வெகுளி. அவர் என்ன சொன்னார், இதை ஏற்கனவே முதலாளி சொல்லிவிட்டார், நீங்களும் அத்தானே சொல்லுகிறார் என்றால் முகம் வாழிவிட்டது. எனக்கு மற்ற திகைப்பு ஏற்பட்டது. எப்படிடா இப்படிப்பட்ட ஒருவரையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் பயிற்றுகிறோமே என்று. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் நடக்கவில்லை. அன்றைய தினம் ஏதோ ஒரு காரணத்தினாலே கன்சலேஷன் தள்ளி போன அன்று என்ன என்றால், இந்த முக்தா பிலிம்ஸ் அவர்கள் ஒரு படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த படத்தில் அது தெரிந்த நண்பர் ஒருவர் எங்களையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த படப்பிடிப்பு நடக்கின்ற இடத்திற்கு சென்றார்கள். அந்த நடக்கின்ற இடத்துல செல்கிற பொழுது முதலில் எல்லோரும் உட்கார வைத்து ஒரு 100 பேர் அந்த மேடையில் இருக்கிற ரிசப்ஷன், அந்த மேடையில் கல்யாண புது பெண்ணும் இருக்கிற இடத்துல பாட்டு பாடுவார் ஒருத்தர், அதை கைத்தட்ட சொன்னார்கள். நாங்களும் கைத்தட்டினோம். அதற்கு அடுத்தது எல்லோருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. நாங்களும் அதில் சேர்ந்து கொண்டு உணவு எங்கள் பகுதியில் இருந்து வி.கே. ராமசாமி அவர்கள், மிக பெரிய நகைச்சுவை நடிகர் அவர்கள். அவர்களுடைய என்னுடன் பணியாற்றும் கண்ணன் என்பவருடைய சித்தப்பா, கும்பகோணம் அவர். எனவே அந்த முறையில் அவர்கிட்ட நன்றாக பேசி கொண்டு பழகி கொண்டிருக்கிற பொழுது அந்த பகுதியில் மனோரமா அவர்கள் நடந்து சென்றார்கள்.
பார்த்தவுடன் என்னுடைய நண்பர், இந்த வெகுளியான நண்பர் ஒரு வி.கே. ராமசாமி அவரிடம், "இவர் யாருங்க? இவங்களும் நடிகை தானேன்னு" கேட்டார். அவ்வளோதான், வி.கே. ராமசாமிக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் சொன்னார், "ஐயா, இதையே நீ அந்த அம்மாவிடம் கேட்டிருந்தால் தூக்கு போட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த தமிழகத்திலே அவரை யார் என்று தெரியாது என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அவ்வளோ ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிவிடும். எனவே அவரை அப்படி ஏதாவது கேட்டு வைத்து விடாதீர்கள்" என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரியான வெகுளி நண்பரை வைத்துக்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியிருந்தது. அடுத்தபடியாக முழுமையாக முடிக்கிற நேரத்தில் என்னுடைய சாசான் திரு என். கணேஷ் அவர்கள், "நல்ல முறையிலே முடித்துக்கொண்டு போங்கள், ஏதாவது இவர்கள் கெடுத்துவிடப் போகிறார்கள்" என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் நான் அந்த லா அண்ட் கமிஷனர் ஆஃபீஸில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது, அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், முதலே சொன்னது தான் சொன்னார்கள். அப்பொழுது எங்களுக்கு இருக்கிற வெகுளியான நண்பர்கள் எல்லாம், இதுவரை ஸ்டாஃப் என்றால் ஒரு ரூ. 500 ஒர்க்கரை விட அதிகமாக கிடைக்கும். இப்பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக ரூ. 1800 வரும் என்றால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? எனவே செட்டில்மெண்ட் போட வேண்டாம், ஊருக்கு போகலாம் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஏற்பட்டு, நிர்வாகத்தில் நான் நேரடியாக அணுகி, நானும் அவர்களைப் போல மற்றவர்களைப் போல உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பேனே ஒழிய நிர்வாகத்துக்கு எதிராக செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருந்தேன். எனவே என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு யுக்தி ஒன்று எடுத்தேன். இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு எங்களுடைய கம்பெனி அலுவலகத்துக்கு சென்றேன். உள்ளே அந்த முதலாளி உட்கார்ந்திருந்தார். அவரை அப்பாயின்மெண்ட் வாங்கி உள்ளே அழைத்து கொண்டு இப்படி சொன்னேன். அவர் சொன்னார், "நான் ஊரிலே எல்லாரும் இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆகிவிட்டது என்று தெரிவித்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் அங்கிருந்து இருந்தால் மற்ற தொழிற்சங்களும் உங்களோடு சேர்ந்து வந்தால் எப்படி ஒரு செட்டில்மெண்ட் ஆகும்? இப்படி நீங்கள் செய்வது இதுதான் உங்களுடைய முறையான காரியமா?" என்று கேட்டார்கள். "ஆக்கப்பூர்வமாக செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீ இப்படி செய்து விட்டாயே" என்று அவர்கள் சொன்னார்கள். சொன்னதுக்கப்புறம் அதில் இருக்கிறவர்கள்லாம் என்ன சொன்னார், உள்ளே போகிறதுக்கு முன்னாலே சொன்னார்கள், "முதலாளியிடம் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். அவர் எங்களை பற்றி தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் தான் பேச வேண்டும்" என்று சொன்னார். நானும் இதை சொன்ன கருத்தை சொன்னேன். "எங்களுக்கும் அவர்களுக்கு ஒரு ரூ. 500 வித்தியாசம் இருக்கும். ஆனால் இல்லை என்று கருதுகிறார்கள்" என்று சொன்னேன். அவர் சொன்னார், "பாருப்பா, என்னால் முடிந்தது தான் செய்ய முடியும். எனக்கு மீறி கெப்பாசிட்டிக்கு மேலே நான் செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. இதை ஏற்கனவே நான் உணர்த்தி விட்டேன். எனவே இதை புரிந்து கொண்டு நீங்கள் செய்தால் நீங்கள் எதிர்காலத்தில் கொண்டு வர எல்லா விதமான கோரிக்கைகளையும் நான் அன்புடன் பரிசீலிப்பேன். முடிந்ததை செய்து கொடுப்பேன். இல்லை என்று என்றால் என்னுடைய நல்லெண்ணத்தை இல்லை என்று அர்த்தம்" என்று சொன்னார். அதே நேரத்தில், "நீ கையெழுத்து போடாமல் போனாலும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. நீ கையெழுத்து போட்டாலும் எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை" என்று சொன்னார். உடனே அவர்களை அழைத்து கொண்டு வெளியே வந்து நேராக கமிஷன் ஆஃபீஸுக்கு. என்றால் நாங்கள் வெளியே வந்தவுடன் மற்றவர்களுக்கும் திகைப்பு, "என்னடா இவர்கள் போய்விட்டார்கள்" என்று. எனவே அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அவர்களை உட்கார வைத்து கொண்டு கேட்டேன், "இந்த நல்லெண்ணத்தை வைத்து நாம் ஏதாவது 4 காரியங்களை சாதிக்கிறோம், இல்லை ஊருக்கு போகலாமா?" என்று நான் கேட்டேன். அதிலே ஒருத்தர் சந்தோஷ் என்பவர் சொன்னார், அவருடைய உறுதி, முதலாளியுடைய அந்த நல்லெண்ணத்தை புரிந்து கொண்டு கையெழுத்து போடலாம் என்று சொன்னார். உடனே எல்லோரும் அதே மாதிரி சொன்னார்கள். சொன்னவுடன் மேலே போன என்னுடைய ஆசான் திரு கணேஷ் அவர்கள் அப்போது பர்சனல் ஆஃபீஸராக இருந்தார். அவர் சொன்னார், "இந்த டெஸ்ட்டிலே நீங்கள் பாஸ் செய்து விட்டீர்கள்" என்று சொன்னார். சுந்தரமூர்த்தி சார் அவர்கள் என்னிடத்தில் அனுமதி பெறாமல் நீங்கள் எப்படி கிளம்பி போகலாம் என்று சொன்னார். "சார், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் உங்களிடம் சொல்லாமல் செய்து விட்டேன்" என்று சொன்னேன். அவர்களும் அன்புடன் பார்த்தார். இந்த சுந்தரமூர்த்தி சார் அவர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை. அவர் நாமக்கல் கலெக்டராக வந்திருந்தார். அவர் நாமக்கல் கலெக்டராக வந்த சமயத்திலே எங்களுடைய ஆலையிலே இது நடந்தது. ஜனவரி 26 அந்த குடியரசு தின விழா பரிசளிப்பு போட்டியிலே அவர் கலந்து கொண்டார். அதிலே நான் தான் அந்த தொகுப்பாளர். இந்த நிர்வாக பகுதிக்கு வந்த பின்னால் எல்லா இடத்துலையும் நான் தான் தொகுப்பாளராக இருந்தேன். அதில் தொகுப்பாளராக அவரை பற்றி நன்கு பேசி, நல்ல கனிவானவர் என்றெல்லாம் பேசி, சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகத்தையும் ஒன்று நான் அந்த இடத்துல சொன்னேன். அப்பொழுது அவர் என்னை தனியாக கூப்பிட்டு, "தம்பி, உன்னை அங்கேயே பார்த்திருக்கிறேன். நீ என்ன செய்கிறாய் என்றால் என் மனைவியை ஒரு பாட்டு பாடச் சொல்லு" என்று சொன்னார். அவர்கள் நன்றாக பாடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு நான் அவர்களிடத்திலே ஒரு இதையும் சொன்னேன். அதாவது, "மகாராஜன் உலகை ஆளுவான், அந்த மகாராணி அவனை ஆளுவாள்" என்ற ஒரு நல்ல ஒரு சமயத்துக்கு ஏற்றார் போல ஒன்று சொன்னோன்னு அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றைய தினம் பரிசுகளை வழங்கிவிட்டு அவர் நாமக்கல் கலெக்டர் அவர்கள் சென்று விட்டார்கள். மீண்டும் என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணம். அது ஒரு கலப்பு திருமணம். என் பெண்ணும் எம்ஏ முடித்திருந்தால், அவரும் எம்ஏ முடித்திருந்தார். எனவே வைணவராக இருக்கிற எங்களுக்கும் அவர்களுக்கும் விவசாய தொழில் செய்கிற ஒரு பையனுக்கும் திருமணம் ஆகினாலே அதை நான் முழுமையாக ஒரு நல்ல எண்ணத்தோடு ஏற்றுக்கொண்டு நான் கலெக்டர் அவர்களுக்கு ஒரு பத்திரிகை கொடுப்பதற்காக சென்றேன். நான் போவதற்கு முன்னே என்னுடைய ஆசான் கணேஷ் அவர்களுக்கு தெரிவித்திருந்தார்கள், பத்திரிகை கொடுக்க வருகிறேன் என்று. பத்திரிகை கொண்டு கொடுத்த உடனே விவரங்களை கேட்டார் அந்த அம்மையார். சொன்னான்,
நாங்கள் இந்த மாதிரி வைணவர், அவர் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் இதையெல்லாம் பார்க்காமல் 2 பேரும் படித்திருக்கிற முறையில் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டோம் என்று சொன்ன உடனே அழுக ஆரம்பித்தார் அவர். எங்களுக்கு மிக வியப்பாக போய்விட்டது. என்னடா இப்படி திருமணத்துக்கு கூப்பிடுகிறோமே, அந்த சமயத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று அவர்கள் வருத்தத்தோடு பார்க்கும்போது அவர் சொன்னார், எங்களுக்கும் ஒரே ஒரு பெண் தான். அந்த பெண்ணும் இதே மாதிரி வேறு ஜாதியிலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டது. நாங்கள் அதற்கு உடன்படவில்லை. ஆனால் அதற்காக என்ன செய்வது என்றால், அது உடனடியாக தூக்கு போட்டு இறந்துவிட்டது. இன்றைக்கு அந்த பெண்ணை இழந்து விட்டோம். நீங்கள் அவ்வாறு செய்யாமல் நல்ல காரியம் செய்தீர்கள் என்று சொன்னார்கள். அந்த சுந்தரமூர்த்தி சார் அவர்கள் இந்த நேரத்திலேயும் அவருடைய நல்ல எண்ணங்களையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடன் பழகிய அனுபவங்களையும் அனுபவம் புதுமை என்ற அளவிலே சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.